இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வான்கதவுகள் துறக்கிறோம். இப்போ இந்த வலையை எடுத்து தொழில் செய்கிறேன்னா இங்கே பாருங்க எப்படி தண்ணி போய்கொண்டு இருக்குதுண்டு. அடுத்த ஒரு போட்டு வருது பாருங்க. இங்கே வந்து மீன் பழுதா போனவங்க அந்த மீன் வந்து வணக்கம் ரோலே. இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா இரண்டமட குளம், அதாவது நன்னீர் மீன்பிடி தொழிலில் வர்ற இந்த மீன்பிடி சம்மந்தமாக தான் இந்த காலம் அமைப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டமடத்தில் வந்து இந்த மீன் சிலாப்பியா மீன்களோட விலையிலெல்லாம் கொஞ்சம் கூட்டப்பட்டு விற்கிறதையும் மற்ற தண்ணி மட்டுமெல்லாம் குறைஞ்சிருக்கதையும் வந்து பார்க்கக்கூடிய காணொலியில் காலையை பார்ப்போம் என்னமா இப்போ இந்த மீன்பிடிகள் நடக்குதுன்னு சொல்லி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். இரண்டமட குளம் பாருங்க எப்படி இப்போ காஞ்சி போய் கிடக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல தண்ணி எல்லாமே இல்லை. இப்போ தோட்டங்களுக்கு திறந்து விடுறது வந்து இதால் திறக்கிறது, அது மற்ற பாதையால் தான் திறந்து விடுறது. இது வந்து அதிகமான வெள்ளம் கூடினா மட்டும்தான் இதால் திறந்து விடுறது. இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வான்கதவுகள் துறக்கிற பகுதியை எப்படி பார்க்க இருக்குன்னு சொல்லி மழை காலத்தில் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் இதுக்குள்ள இறங்க முடியாது. இப்போ பாருங்க அவ்வளவு பள்ளங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. இல்லை பாருங்க மூதாதையர் எல்லாம் ஓடிக்கொண்டு நிற்கிற விளையாட்டு காட்டிக்கொண்டு. காலையில் வந்து இந்த பகுதியில் வந்து மழை பெய்து இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த கரையோரத்தால் வந்து போகிறோம். இதால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்ப்பாசனத்துக்கு தண்ணீர் வந்து வர்ற பகுதிக்கு போகிற ஒரு வாய்க்கால் மாய் ஒன்று இருக்குது. இது ஒரு வாய்க்கால் மாதிரி. இப்போ குளம்பத்தி எப்படி இருக்கான்னு பாருங்க நீங்கள். இப்போ குளம்பத்தி ஒரு கிரிக்கெட் பிளே கிரவுண்ட் மாதிரி காட்சி அளிக்குது. அங்கால பக்கம் தான் மீன் பிடிக்கிற இடம். இப்போ இரண்டாமடுவில் இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து துறக்கப்படுகிறது இந்த விவசாயம் செய்வதற்காக. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு தண்ணி வந்து இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு. அந்த நீர்க்காக நிற்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழே ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் வந்து 6 இன்ச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த தண்ணி எப்படி குறையுதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பகுதியாலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து விடப்பட்டு கொண்டு இருக்குது. இதை விட இன்னும் ஒரு பகுதியால் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லி. இந்த 2 பக்கத்தாலையும் வந்து தண்ணி போய்கொண்டு இருக்குது. அதுலேயும் வந்து அன்னையாக்கள் மீன் பிடிச்சி கொண்டிருக்கீங்க பாருங்க. பீச்சு விலையால் நம்ம நல்ல மீன் நிற்கிது போலடாக்கு. மீன் வந்து எதிர்த்து தான் ஓடுறது. அப்போ அநேகமாக சிலவோட கணக்கு மீன் நம்பிடலாம். நான் கிட்டத்தட்ட போன ஆண்டு ஒரு வீடியோ போட்டுறேன். இந்த இரண்டமடு குளத்துலேருந்து வந்து ராட்சச பம்புகளால் வந்து தண்ணி இறைத்து தோட்டங்களுக்கு வழங்குறவில்லைண்டு. அப்போ நான் சொல்ல இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒருத்தர் கொமெண்ட் போட்டிருந்தார். அப்படி பொய்யான தகவலை பரப்பக்கூடாதுன்னு சொல்லி. இதில் பாருங்கோ அந்த ராட்சச பம்புகளால் வந்து இப்போ தண்ணி வந்து ரஜ்ஜி கொண்டிருக்கணும். ஏனெண்டா அது வந்து இதிலே உங்களுக்கு பார்க்க தெரியும். நிலமட்டத்திலேருந்து, அதாவது இந்த ரோட்டிலேருந்து இவ்வளோ ஆழ்வத்தில் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு அதிகமாக இருக்கும் ஆழ்வம். இது எவ்வளோ உயரமண்டு பாருங்கோ. இப்போ தண்ணி வந்து ரச்சி கொண்டிருக்கேன், தண்ணி போய்கொண்டிருக்குது. இப்போ எங்கே வாங்க இங்கே கூமாப்பட்டி என்று ஒரு வீடியோ நீங்கள்லாம் 2000 பார்த்துருவீங்க. இதே மாதிரிதான் எங்கண்ட கிளிநொச்சி மண். ஏங்க வாங்க இங்கே கிளிநொச்சி இரண்டாமடுவுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கோ. இப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பப்பும் ஒரு 10 இன்ச்சு சுற்றளவு வரக்கூடிய பப்புகள். 6 பப்பில் 5 பப்பு வந்து வேலை செய்யுது, ஒன்று வேலை செய்யலை. இங்கே பாருங்க எப்படி தண்ணி போய்கொண்டு இருக்குதுண்டு. இதுதான் வந்து முதல்ல பாலி என்று சொல்கிறது. இதுக்கெல்லாம் இந்த முதல்ல இருக்கிறது. அதேமாதிரி இப்போ அதுக்கு நிற்கிதோ என்னன்னு தெரியலை. இப்போ இந்த இடமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் மழை காலம் இதெல்லாம் வெள்ளம் வந்து இப்போ எங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே இந்த இடத்துல வெள்ளம் நிற்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் தொழிலாளிகளை காணையில்
இல்லாட்டி இந்த இடத்துல எல்லாம் தொழிலாளிகள் இருந்து தொழில் செய்கிறவியல் பாருங்க. இதில் ஒரு போட் ஒன்று நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. மீன் பிடிச்சி ஒன்று நிற்கினோம். இப்போ நாங்கள் அலை கரைக்கு வந்துட்டோம், அதாவது இந்த குளக்கரைக்கு வந்துட்டோம். இப்போ போட்டுகள் எல்லாம் கரையில் ஏற்றி நிற்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இல்லாட்டி போட்டுகள் போகலையோன்றது கூட தெரியலை. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் என்னம்மாயின்னு சொல்லி. அங்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன்கள் பிடிச்சிட்டு வந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த போட் வந்து இந்த போட்டில் பாருங்க, இந்த சிலாப்பியில் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். சொல்லுது இந்த இறாலை பாருங்க எப்படி இறால் இருக்குன்னு சொல்லி. இந்த சிலாப்பியெல்லாம் உயிரோடு இருந்ததுன்னா விரும்பி எடுப்பினேன். இந்த இறால் வந்து இன்னும் பெரிய சைஸாக வரும். இந்த இறால்ட கால் சைஸை பாருங்க. பழமையாக வந்து நாங்கள் இந்த அறைகளையெல்லாம் வந்து எடுக்கிறனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவையில் அங்காள பக்கம் போயிட்டோம்மா. அப்போ அங்காள பக்கம் தானே இப்போ அதிகமான போட்டுகள் நிற்கிது. சில போட்டுகள் வந்து போகவும் இல்லை போலடா இன்றைக்கு. நீங்கள் இங்கே என்ன தொழில் செய்கிறீங்க? நான் இங்கே ஒரு தொழில்னா வந்தாங்களுக்கு வள்ளக்காரங்களுக்கு வழக்கு பிராய் கொடுக்குறது. அப்புறம் அதுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன தருவாங்க? மீன் தருவாங்க. மீன் தருவாங்க. கறிக்கு மீன் தருவாங்க. கறி மீன்லாம் 1 கிலோ 1/2 கிலோ அப்படி மீன் வாரம் மாதிரி தருவாங்க. நீங்கள் இதை எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? நான் இப்போ வந்து ஒரு 2 வருஷம். 2 வருஷமாக இந்த வேலை செய்கிறீங்க. ஐயா, இப்போ மீன் வந்து முதல் வந்ததை விட இப்போ மீன் எப்படி வருது? இப்போ மீன் கொஞ்சம் சில நேரம் படும், சில நேரம் படாது. சில நேரம் படாது. படாட்டியும் உங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு 2 மீன் 3 மீன் அப்படி தருவாங்க. சரி, 10 கிலோ வரும், இல்லைன்னா 15 கிலோ வரும், இல்லைன்னா 100 கிலோ முடிச்சு விடுவாங்க. அப்படி கிலோமீட்டர் பொறுத்து கரைக்கு மீன் வந்திருக்கு, போய் பார்ப்போம். இங்கே வந்து மீன் பழுதா போனால் வந்து அந்த மீன் வந்து எடுக்கிறது. இப்போ அந்த மீனெல்லாம் கருவாடு இப்போ கூட போயிடுமா. இந்த மீன் வந்து குக்குச்சாண்டு சொல்கிறதா. இந்த மீன் வந்து சரியான கொழுப்பா. இந்த இறாலோட சைஸை பாருங்க, கிட்டத்தட்ட ஒற்றடி சைஸ் வரும். இந்த இறால் மட்டும் இப்போ ஒரு 3/4 கிலோ 1 கிலோ அப்படி வரக்கூடிய இறால். இந்த காலே ஒரு 150-200 கிராம் வரும் வெயிட். கிலோவா? படவணுமே. இப்போ காற்று வந்து அதிகமாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பாயில் வரியினம் தொழிலாளிகள் குளத்துக்கு காற்றுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம பாய் ஓட்டு வரியினம், இல்லாட்டி வலிச்சு தான் வரணும். பாயில் இப்போ வந்துருக்கணும். காற்று அடிக்கிறதுல சும்மா வந்து தள்ளி கொடுக்குது போட்டு. இந்த இறாலை பாருங்க. இது என்ன மீன்? இந்த பெரிய மீன் இது எவ்வளோ போகுது கிலோ? இது 350. 350. என்னதுக்கா நீங்கள் இந்த சிலாப்பியோட மற்ற மீன்கள் விலை குறைவு? பழக்கம் இல்லை தானே, அறிவும் இல்லை மீன். இந்தியாவில் அங்கே இது கூட இங்கே அறிமுகம் குறைவனால ஆக்கள் வாங்க விரும்புறது இல்லை. இப்போ இந்த சின்ன சிலாப்பி எவ்வளோ போகுது, பெரிய சிலாப்பி எவ்வளோ போகுது? இல்லாட்டி எல்லாமே ஒரே விலை? இங்கே இந்த ரோன் அந்த பெரிய மீன் நிற்குது. இப்போ இறால் எவ்வளோ அதுக்கு எடுக்கணும் கிலோ? இறால் 2000 2500. இப்போ படுத்து வர ஆளுகள்
இந்த அன்னைக்கும் ஒரு ஆள் வந்து எம்பிட்டு அடுத்த ஒரு போட் ஒன்று வருது பாருங்க. இப்போ எல்லோரும் கொஞ்சம் இந்த ரோன்ற அந்த மீன் எம்பிட்டு இருக்கு. இந்த ரோ வந்து விலை குறைவா, சிலாப்பியை விட சரியான விலை குறைவு. இந்த முறை அந்த புது மீன் ஒன்று வந்திருக்கு, அந்த கருவாச்சல்லின்னு சொல்லி இந்த கடல் மீன் ஒன்று வந்திருக்கு. இதில் இந்த அன்னைக்கு வந்து ஒரு ஆள் பெரிய ஆள் ஒன்று எம்பிட்டு இருக்குது. இந்த பெரிய பெரிய இந்த ரோ எல்லாம் வந்து விலை குறைவாக, வளைவான கடல் மீனில் பெரிய மீன் தான் விலை கூட. இங்கே வந்து இந்த பெரிய மீன் விலை குறைவு. ஏன்டா இது வந்து இப்போ புதிதாக தானே இந்த குளங்களுக்கு விடப்பட்டு வளர்க்கப்படுற மீன். இந்த தனியாக உலகத்துக்கு போனீங்கள் என்ன மாதிரி மீன்கள் இப்போ கிடைச்சதோ? ஓ, இந்த வலையை எடுத்து தொழில் செய்கிறேன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பொறுமதி, எவ்வளோ வேணும்? நூல் வலை தான் கிட்டத்தட்ட சராசரி ஒரு 1.5 லட்சம் காசு விலைக்கு மட்டும். இப்போ போட் எடுக்கலண்டா போட்டுக்கு எங்களுக்கு மானியம் வாங்கணும். இப்போ நாங்கள் இப்போ புதுசாக போகிற ஆள் வந்து தொழில் செய்கிறாண்டா அவ்வளோ போட் புதுசாக வரும்? 1,80,000 போட் உண்டு புதுசு. இப்போ இது என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ சங்கத்தால் இப்போ கருவி நம்ம போட்டில் இப்போ பழுதாக போயிட்டு அப்படி? கவர்மெண்ட் ஆள் வந்து போட்டு. இப்போ இந்த மீனில் வந்து இந்த சங்கத்துக்கு கட்டணுமோ? மீனுக்கு வந்து அரைவட்டு வரி இருக்குது சங்க வருமானத்துக்கு. பணியாளர் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க. 2 பணியாளருக்கு சம்பளம் வருது. அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ 570 ரூபா மீன். இதில் எங்களுக்கு 520 ரூபாய் முடிக்கணும். 50 ரூபா சேமிப்பு. சேமிப்பு அதாவது அந்த மீன் குஞ்சு வலையில் அமர்றதுக்கு அந்த காசுலாம் எடுக்கிறது. மீன் வந்து விடுறதுக்கு 20 ரூபா, அது சங்க வருமானம் 20 ரூபா. எங்கிட்ட சேமிப்பு ஒரு 5 ரூபா இருக்குது. உங்களுக்கு 1 கிலோ மீனுக்கு 5 ரூபா சேமிப்பு. வருஷத்தில் கடைசியில் எடுக்கலாம் நீங்கள் தேவையில்லை. கிறிஸ்டியன்ஸ்காரன் வந்து நத்தாக இருக்கும், சைவக்காரன் வந்து பொங்கலுக்கு இருக்கும். அப்போ இது வந்து நீங்கள் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கும் போகலாமோ? இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகலாம், மாங்குளம் வரைக்கும் போகலாம். இல்லை இப்போ என்னடா 2 சங்கம் இல்லைங்க, வட்டக்கட்சியிலேருந்து வந்து தொழிலாளர்கள் தொழில் செய்யணும் தானே? வட்டக்கட்சி அங்கே போகணும். வட்டக்கட்சி வந்து அங்கே பக்கம். இப்போ அவையில் இங்கே வரலாமோ? போர்டர் இல்லை அப்படியே இல்லை, எங்கேயே வந்து யாரும் தொழில் செய்யலாம். போர்டர் இல்லை, ஒரே குளம் தானே. வேற்றுமை இல்லாமல் இது நம்ம கடவுளுக்கு அந்த வரம் தானே. ஒரு குளம் உண்ட எல்லாமே. இது என்னென்னு சொன்னால் சங்கம் இருக்குது, சங்கத்தில் ஒரு பதிவு இருந்தால் மட்டும்தான் தொழில் செய்யலாம். பதிஞ்சால் தான் தொழில் செய்யலாம். அதை நான் கிளியை வச்சுட்டு இருக்காங்களானோ இல்லை இந்த இடத்துல எந்த மாதிரி தொழில் செய்யலாமா? நாங்கள் இப்போ முன்னாடி வந்து வராங்க, வட்ட வச்சு தர்மபுரம் எல்லாரும் வராங்க. இந்த இடத்துல வந்து பதிவு செய்து போட்டு கஷ்டப்பட்டு ஆளுக்கு கொடுக்குறது. இந்த ரோ என்னதுக்கான இப்படி விலை குறைய போகுது? ரோ வந்து என்ன சொன்னால் கறிக்கு அவ்வளோவா இருக்காது. டெவல் போடுற பொறிச்சு டெவல் போடுற மற்ற பொரியல் தான். மற்றபடி அவர் கறிக்கு சரி வர என்னதுக்கான இந்த சிலாப்பி எல்லாம் செத்தா அடுக்கிற எல்லாம் உயிரோட மட்டும் தான் நடிக்கணும். செத்தாண்டு ஐஸ் அடிக்கும் போது அது ஊதல் செத்தா இதே என்ன இல்லை பரவாயில்ல போகுது. 1300 சின்ன இது 2000 பெரிய கால் 2000 காலுக்கு தான் பொறுமை. இது வரைக்கும் நீங்கள் ஒரு நாளில் இந்த ராலயத்தினை கூடிய எடுத்துருப்பீங்க, பிடிச்சிருப்பீங்க வரையில் இல்லாமலும் வருவோம். கூடி 2 வரைக்கும் பழம் 1 கிலோ 2 கிலோ அப்படி என்று எடுத்துருப்பீங்களா பழம் ஒரு நாள்? 5 கிலோ முடியும். இறால் பெருசு வந்திருக்கோ இல்லை சின்ன நெல் இப்படி வந்ததோ? தூரவா போனோம்னு சொன்னால் ஆற்று பக்கம் போனோம்னு சொன்னால் பிடிக்கலாம். இதுவரையும் விட்டாங்கன்னு சொன்னால் இப்படி ஒன்று தான். இது பக்கங்களை விட்டா. இப்போ நீங்கள் நேற்று விலை விட்ட நீங்கள் நேற்று விட்டு காலம் போய் எடுத்துக்கணும் வந்தீங்க. சரியண்ணா, நன்றி. நம்ம மீன்களெல்லாம் எடுத்து கழுவி கொண்டு போயிங்க மக்களுக்கு விற்கிறதுக்காக.